ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சி மூலமாக அன்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்த அன்று இங்கு நம்ம ஓசூர் கல்லூரியில் 1200 மாணவர்களுக்கு மொழிபெயர்ப்பு வழங்கப்பட்டது, லேப்டாப் வழங்கப்பட்டது. இப்போ 2வது முறையாக 2817 மாணவ மாணவிகளுக்கு மீண்டும் இன்று தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இன்று வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாணவர்களுக்கெல்லாம் லேப்டாப் வழங்க வேண்டும் என்று நிதியை ஒதுக்கிவிட்டு அதுக்கு டெண்டர் விடப்பட்டு 20 லட்சம் மடிக்கணினி வாங்குவதென நிர்ணயிக்கப்பட்டு அதில் இப்போது 10 லட்சம் மடிக்கணினி வந்திருக்கிறது முதல் கட்டமாக. சில பேர் கேட்டாங்க, ஏன் ஃபைனல் இயர் மட்டும் கொடுக்குறீங்க, அவங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறீங்கன்னு சட்டமன்றத்தில் கூட கேள்வி எழுப்பினாங்க எதிர்கட்சிங்க. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, அவங்க ஃபைனல் இயர்ல வாங்கிட்டு வீட்டுக்கு போறதில்ல, அவங்க வாங்கிட்டு மேல் படிப்புக்கும் போறாங்க, தொழில் துறைக்கும் போறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை அதுலதான் அடங்கியிருக்கு என்று நினைத்துதான் முதல் அவங்களுக்கு கொடுக்குறேன். மீதி இருக்கிற அத்தனை பேருக்கும் தேர்ட் இயர், செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் அத்தனை பேருக்கும் கொடுக்க போறோம். ஆனா ஃபைனல் இயர் இருக்கிறவங்களுக்கு முதல்ல கொடுத்தாதான் அவங்களுக்கு முழுமையா கொடுக்க முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு திரும்பி வீடு தேடி போய் கொடுக்க முடியாது என்ற நோக்கத்தோடு தான் ஃபைனல் இயர் கொடுத்துட்டு என்று தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க.